உக்ரைனை முழுமையாக அழிக்க தயாராகுகிறதா ரஷ்யா என்று சர்வதேச அளவில் விவாதங்கள் எழ ஆரம்பித்திருக்கிறது. காரணம் என்ன? உச்சகட்ட பதட்டம். ஐரோப்பிய நாடுகள்லாம் பயத்தில் இருக்கிறது. ஜெலன்ஸ்கியை ட்ரம்ப் மன்னித்து விட்டு விடுவாரா அல்லது கோபத்தின் உச்சத்திற்கு ட்ரம்ப் சென்று விடுவாரா என்ற விவாதம் எழுந்திருக்கு. அதற்கான காரணம், ஜெலன்ஸ்கி என்ன பண்ணுறார் அப்படின்னா, அமெரிக்காவில் அதிபரை சந்திக்க வெள்ளை மாளிகைக்கு போகிறார். ட்ரம்ப் அன்பாக தான் வரவேற்கிறாரு. ஆனால் லேசாக கிண்டல் செய்ததை போல் அவர் கோட் சூட் அணியாததை பற்றி சிறப்பாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் உண்மையிலேயே ட்ரம்ப் அவரை மறைமுகமாக கிண்டல் செய்துள்ளார். ஆரம்பத்தில் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வரீங்க, கொஞ்சம் நல்லா அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வர வேண்டாமா என்ற அர்த்தத்தில் தான் கேட்டிருப்பார் என்று சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு கொண்டிருக்கின்றன. ஜெலன்ஸ்கியை ட்ரம்ப் வரவேற்ற காட்சிகளை முதலில் பார்த்து விடுவோம். Yes, I had pretty close. How are you? Pretty sure. He's all dressed up today. President Trump, what's your message to Vladimir Putin, sir? President Trump, President Trump, Thank you very much. ட்ரம்ப் மறைமுகமாக கிண்டல் செய்ததை ரிப்போர்ட்டர் வெளிப்படையாகவே கேட்டுட்டார். செய்தியாளர் சந்திப்பில் ட்ரம்ப்புக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்த வெள்ளை மாளிகை ரிப்போர்ட்டர் என்ன கேட்டுட்டார், ஜெலன்ஸ்கி இவ்வளோ பெரிய இடத்துக்கு வரீங்களே, அமெரிக்காவில் ஒரு வெள்ளை மாளிகை அதிகாரத்தின் உச்சத்துக்கு வரீங்களே, ஒரு கோட் சூட்டு கூட அணிய மாட்டீங்களா, உங்ககிட்ட கோட் சூட் இல்லையா அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே கேட்டுட்டார். அதுக்கு ஜெலன்ஸ்கி என்ன பதில் கொடுத்தார் அப்படின்னா, கோட் சூட் எல்லாம் போர் முடியும் போது நான் உங்களை விட சிறப்பாக அணிவேன், உங்களை விட விலை குறைவானதும் அணிவேன் அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்தார். அப்போ ஆரம்பிச்சதுங்க பிரச்சனை. அதை பார்த்துருக்கேன். Why don't you wear a suit? You're at the highest. Why don't you wear a suit? You're at the highest level in this country's office, and you refuse to wear a suit. Just want to see if do you own a suit? Yeah, problems. A lot of Americans have problems with you not Really? respecting the dignity of this office. I will wear a costume after this war will finish. Okay. Yes, maybe Maybe something like this. something like yours. Yes. That'd be great. Maybe something better. I don't know. Yeah. We will see. Maybe something cheaper than. Yeah. Thank you. Thank you. President Trump, you said. ஒரு சாரர் என்ன சொல்கிறாங்க, போர் ஆரம்பித்ததுலேருந்தே உக்ரைன் அதிபர் அப்படி தாங்க இருக்கார், அவர் போர்க்கள பூமியிலேருந்து வராரு, அவர் ஏன் கோட் சூட்லாம் போட்டுட்டு வரணும், அதுவே அவரோட ட்ரெஸ்ஸாக இருக்குது, அந்த சிம்பிள்லாம் வச்சு போட்டுட்டு வராரு, அவரை போனால் போதுன்னு சொல்லி விட்டுட்டுருக்கலாம், அவர் அவங்களோட விருந்தாளி தானே, அமெரிக்காவோட விருந்தாளி தானே, விருந்தாளி அப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சாரர் சொல்ல, இன்னொரு சாரர் என்ன சொல்கிறாங்க, போர் முடிவுக்கு வரதான மீட்டிங்கே, அமெரிக்கா அதிபர் எப்படி ஜம்முன்னு நிற்கிறாரு, அதே போல் கோட் சூட்லாம் போட்டு ஜம்முன்னு நிற்க வேண்டாமா, போர் முடிவில் கையெழுத்திட வேண்டாமா, அந்த பேச்சுவார்த்தையை நோக்கி காய்களை நகர்த்த வேண்டாமா, அங்கே போய் போர் போர் என்று பேசி கொண்டிருந்தால் எப்படி சரி வரும், அதனால தான் ட்ரம்ப் கோவப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி இன்னொரு சாரர் சொல்கிறாங்க. சரி, பேச்சுவார்த்தை இப்படியாக ஆரம்பிச்சதுங்க. மொத்தம் 50 நிமிஷம் பேசினாங்க. முழுமையாக உங்ககிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி அதை ஃபுல்லாக அந்த ஸ்பீச்சை கேட்டுருமே அப்படின்னு சொல்லி முழுமையாக கேட்டோம். 40 நிமிடங்கள் வரைக்கும் அமைதியாக தான் போகுது. அங்கங்கே லேசான உராய்வுகள் இருந்தாலும் கடைசி 10 நிமிடங்கள் தாங்க வைல்டு ஃபயராக இருந்தது. சரி, எங்கே ஆரம்பிச்ச அந்த ட்ரிகர் பாயிண்ட்ஸ் என்ன அழைப்பாங்க இல்லையா, அந்த கோட் சூட்டில் ஆரம்பித்த ட்ரிகர் பாயிண்ட் அடுத்ததாக எங்கே போச்சு அப்படின்னா, ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறாரு, புத்தினெல்லாம் நம்ப முடியாதுங்க, அவர் ஒரு பயங்கரவாதி அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 10 வருஷத்தில் 25 முறை ஒப்பந்தத்தை முறித்திருக்காரு. ஏன் அமெரிக்க அதிபர் நீங்கள்லாம் கட்டுப்படுத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே பேச ஆரம்பிக்கிறார். ட்ரம்ப்புக்கும் கோபம் வருகிறது, துணை அதிபர் ஜேடி வான்ஸுக்கும் கோபம் வருகிறது. அமெரிக்காவாலேயே கட்டுப்படுத்த முடியலையே, புட்டின்லாம் மதிக்க மாட்டாருங்க அந்த ஒப்பந்தத்தை அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக பேச ஆரம்பிக்கிறார். உடனே இது அமைதிக்கான ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் பேச, இப்படியாக இருவருக்கும் நடையில் வாக்குவாதம் முற்றுகிறது. அது மட்டும் இல்லை, ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறார் அப்படின்னா, போர் ஒப்பந்தம் அமைதி ஒப்பந்தம் நிரந்தரமாக இருக்கணும், எங்கள் கிட்ட எந்த நிலத்தெல்லாம் அதிபர் புட்டின் பிடிச்சிட்டாரோ, ரஷ்ய இராணுவம் பிடிச்சதோ அதெல்லாம் விட்டுருணுங்க, அதெல்லாம் எங்களுடைய நிலம், எங்கள் கிட்ட திரும்ப ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆக்ரோஷமாக பேச ஆரம்பிக்கிறார். அங்கேருந்து ரஷ்ய இராணுவம் வெளியேற வேண்டும் சொல்லி ஜெலன்ஸ்கி சொல்கிறார். அது மட்டும் இல்லை, உக்ரைன்லேருந்து 20,000 குழந்தைகளை ரஷ்யா கடத்தின்னு போயிட்டாங்க, பேரெல்லாம் மாற்றிட்டாங்க, இப்போ இது ரஷ்ய குழந்தைகள் போல் காட்சிப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்ல பேச்சுவார்த்தை முற்றுகிறது. ஒரு கட்டத்தில் பேச்சுவார்த்தை முற்ற ஜேடி வான்ஸுக்கும் இவருக்கும் வாக்குவாதம் நடைபெறுகிறது. எது டிப்ளமசி அது இதுன்னு சொல்லிட்டு வாக்குவாதம் நடைபெறுகிறது. பிறகு ட்ரம்ப்பே என்ன சொல்லிடுறார் ஒரு கட்டத்தில், இங்கே பாருங்கள், நீங்கள் அமைதிக்கான ஒப்பந்தத்தை நோக்கி போகணுமே தவிர 3ஆம் உலகப் போரை நோக்கி இழுத்து கொண்டிருக்கக்கூடாது என்று கடுமையாக எச்சரிக்கிறார். அந்த வாக்குவாதத்தை பார்த்து விடுவோம். Of the war. You're not in a good position. You don't have the cards right now.
With us, you start having Not cards. playing cards. Right now, you I'm don't. very You're playing serious, cards. Mr. President. You're I'm playing very cards. serious. You're I'm gambling the with the president lives in of war. millions of people. You think- You're gambling with World War What III. what you're You're speaking gambling about? with What you're World speaking War about? III. கண்டிப்பாக சொதப்பிவிட்டது என அறிந்த உக்ரைன் நாட்டுடைய தூதர் தலையில் கை வச்சுட்டு அப்படியே சாஞ்சிடுறாங்க. அந்த காட்சிகளை பாருங்க. If you could get a ceasefire right now, I tell you, you take it so the bullets stop flying and your men stop getting Of killed. course we want to stop the war. But you're saying you don't want a But I ceasefire? said to you, I want a ceasefire. with guarantees. Because you get a ceasefire faster than an agreement. Ask our people about ceasefire, what they think. That wasn't Doesn't with matter me. for you what- That what wasn't this with me. means. It That was wasn't with with you. a guy named Biden who was not a smart person. This That was is your, with, this that was is with your Obama. president. It was your president. Excuse me. That was with Obama who gave you sheets and I gave you javelins. வாக்குவாதம் முற்ற ட்ரம்ப் சொல்கிறாரு, எங்கள் உதவி இல்லைன்னா 2 வாரத்தில் உங்கள் கதை முடிஞ்சிருக்கும், போர் முடிஞ்சிருக்கும், நீங்கள் தோல்வி அடைஞ்சிருப்பீங்க, நீங்கள் வெற்றியை நோக்கி கிடையாது என்று ட்ரம்ப் சொல்ல உடனே ஜெலன்ஸ்கி சொல்கிறார், 2 வாரம் இல்லைங்க 3 நாள்னு சொல்லி புட்டின் சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்ல இன்னும் கொஞ்சம் வாக்குவாதம் முற்றுகிறது. ஜெலன்ஸ்கியுடன் ட்ரம்ப் வேன்ஸ் காரசார விவாதம் செய்து கொண்டிருந்த போதே ட்ரம்ப் தன்னுடைய முன்னாள் அதிபர் என்ன சொல்லிட்டார், அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபரை முட்டாள் அதிபர், ஸ்டூபிட் பிரசிடென்ட் என்றும் பேசிவிட்டார். உங்களுக்கு போய் இவ்வளோ காசு கொடுத்து உதவி செஞ்சார் அப்படின்னு சொல்லி பேசிவிட்டார். அது மட்டும் இல்லை, உக்ரைன் ஆபத்தில் இருக்கிறது என்பதை சுட்டி காட்ட விரும்புகிறோம், அமைதி ஒப்பந்தத்தை நோக்கி வர வேண்டும் என்ற வகையில் ட்ரம்ப் பேசிவிட்டார். பயங்கர காரசாரமாக இருந்தது. இதனுடைய சின்ன பேக்ரவுண்டு பார்க்கணும் அப்படின்னா, ரஷ்யா உக்ரைன் போர் 3 ஆண்டு காலமாக நடைபெற்று வருகிறது. ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து போரை முடிச்சிடறேன்னு சொல்லி ரஷ்யா கிட்ட ரொம்ப நட்புக்கரம் நீட்டுகிறார். இதற்கு முன்பு அதிபர்கள் செய்யாத அளவிற்கு இறங்கி பேசுகிறார். சவுதி அரேபியாவில் ஏற்கனவே ரஷ்யாவும் அமெரிக்காவும் பேசிக்கொண்டார்கள். உக்ரைனை பொறுத்தவரை சற்று பதட்டமாகவே இருந்தாங்க. பேச்சுவார்த்தையில் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ரஷ்யாவோடவே அமெரிக்கா பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய யூனியனுக்கு என்று ஒரு இராணுவமே உண்டாக்க வேண்டும், நாட்டோவை நம்பி நாம் இருக்க முடியாது, இப்படிலாம் உக்ரைன் அதிபர் பேசினார். பிறகு கொஞ்சம் சாஃப்டாக பேசினார். கடைசியில் வெள்ளை மாளிகை வந்தார். முழுவதுமாக சொதப்பி விட்டது. எங்கேயோ போக வேண்டியது அமைதியை நோக்கி இவ்வாறு போய்விட்டது. ட்ரம்ப் சொல்லிட்டாரு, மறுபடியும் அமைதி நோக்கி முடிவெடுத்தால் மட்டும் இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. வெள்ளை மாளிகையை விட்டு வெளியனுப்பப்பட்டார் ஜெலன்ஸ்கி என்று சொல்லப்பட்டது. அவர் முதல்ல ட்ரம்ப் வெளியேறிய காட்சிகளை பார்த்து விடுப்போம். President Trump, do you think Zelensky should resign? President Trump, do you believe Zelensky should resign? அதிபர் ட்ரம்ப் புறப்பட்டு சென்ற காட்சிகளை பார்த்து விடுவோம். சற்றே கோபமாக காணப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. ஜெலன்ஸ்கி வெளியேற்றப்பட்டார் என்ற வகையில் தான் செய்திகள்லாம் வெளியிடுறாங்க சர்வதேச ஊடகம். அந்த காட்சிகளையும் பார்த்து விடுவோம். Mr. President, is there no deal? Mr. President, is a deal? Did you sign the deal? He's on the phone. அவர் ஜெலன்ஸ்கி வெள்ளை மாளிகை வந்ததே உக்ரைன் நாட்டில் ரேர் மினரல்ஸ் என்று சொல்லுவார்கள். நம்ம செல்ஃபோன் பேட்டரி தயாரிக்க, கம்ப்யூட்டர் சிப்புகளை தயாரிக்க, எலக்ட்ரிக் கார்களை தயாரிக்க, இதுக்கெல்லாம் தாது பொருள், இந்த கனிம வளங்கள் இருக்கணும் இல்லை, அது பூமியிலேருந்து தானே எடுக்கணும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்கிறாரு, இது அமெரிக்காவில் பெருசாக இல்லை, எங்ககிட்ட எண்ணெய் வளம் இருக்குது, ஆயில் அண்ட் கேஸ் இருக்குது, ஆனால் உக்ரைன் கிட்ட அந்த தாது பொருள் இருக்குது. 3 வருஷம் உங்களுக்கு ஆயுதமெல்லாம் சப்ளை செஞ்சோமே, எங்களுக்கு என்ன திருப்பி கொடுத்தீங்க? அமெரிக்க மக்களுடைய வரி பணத்தில் தானே உங்களுக்கு ஆயுதம் சப்ளை செஞ்சோம், அப்போ எங்களுக்கு நீங்கள் திருப்பி கொடுங்க, அந்த கனிம வளத்தை கொடுங்க, கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்கிறாரு. அந்த கையெழுத்து போட வந்த ஜெலன்ஸ்கி மிகப்பெரிய சண்டை போட்டுக்கொண்டு கையெழுத்து போடாமலே சென்று விட்டார். இதன் காரணமாக ஒரு பதட்டம் நீடிக்கிறது. அது என்ன பதட்டம்?
பதட்டம். ஒருவேளை அமெரிக்கா உக்ரைனுக்கு போரில் உதவி செய்வதை முழுமையாக நிறுத்திவிட்டதாயின் ட்ரம்ப் சொன்ன மாதிரி ரஷ்யா உக்ரைனை 2 வார காலத்தில் முடித்து விடுமோ? ஒருவேளை ஐரோப்பிய யூனியனில் 27 நாடுகளில் ஜெர்மனி போன்ற சில நாடுகள், பிரிட்டன் இவங்கெல்லாம் உதவிக்கு வந்தாங்கன்னா எத்தனை நாள் தாக்கு பிடிக்கும்? ஒருவேளை அவங்க மேலே ரஷ்யா தாக்குதல் நடத்துவாங்களா? அமெரிக்கா முழுவதுமாக உறவை துண்டித்துக் கொள்வார்களா? நாட்டோ நாடுகள் தனிச்சு, அமெரிக்கா நாட்டோ நாடுகளுடைய சித்தாந்தமே அதனுடைய பெயர் நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். அட்லாண்டிக் பெருங்கடல் இருக்குது இந்த பக்கம் அமெரிக்கா, அந்த பக்கம் ஐரோப்பிய நாடுகள். எந்த நாடுகள் இந்த 27 நாடுகளில் ஒரு நாடுகளை மேலே தாக்குதல் நடத்தினா ஒட்டுமொத்த நாடும் போருக்கு போவாங்க. அந்த நாட்டோ போரில் குதிக்கும். அந்த நாட்டோவிலிருந்தே அமெரிக்கா சற்றே விலகுகிறதா? உக்ரைனுடைய நிலைமைதான் என்ன? அமெரிக்கா உக்ரைனை துவம்சம் செய்ய முழுமையாக இறங்குகிறதா என்றெல்லாம் பேசப்படுகிறது. வெள்ளை மாளிகையிலிருந்து புறப்பட்ட ஜெலன்ஸ்கி லண்டனுக்கு சென்றார். அங்கே இங்கிலாந்து பிரதமரை சந்திப்பதற்காக. அத்தனையும் புட்டின் மௌனமாக பார்த்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய மற்ற நபர்கள் தான் பேசுகிறார்கள். சிலர்லாம் என்ன கருத்து சொல்கிறாங்கன்னா, ட்ரம்ப் அடிக்காமல் விட்டாரே, எப்படின்னு தான் தெரியல எங்களுக்கு அப்படின்லாம் சொல்லி ரஷ்யாவுடைய அதிகாரிகள் பேசுகிறார்கள். ஆனால் புட்டின் அமைதியாக மௌனமாக காட்சியளிக்கிறார். ரஷ்யாவிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் புட்டின் அத்தனையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நினைத்ததை சாதித்து விட்டார். அமெரிக்காவோடு நெருங்கிவிட்டார். அமெரிக்காவிலிருந்து உக்ரைனை சற்றே விலக்கி வைத்து விட்டார். இது புட்டினுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக பார்க்கப்படுகிறது. அடுத்த நிகழ்வுகள் மிக மிக முக்கியமானதாகவும் மிகவும் சுவாரஸ்யமாக அமையும் என்று கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது.